நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. ரிஷபராசி அன்பர்களுக்கு கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசீரிடம் 2ஆம் பாதம் வரை பணியிடத்தில் திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் செயல்பட்டால் சங்கடங்கள் நீங்கி சாதகங்கள் உருவாகும். சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் வரும். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பணி சார்ந்த பயணம் செல்லக்கூடிய சமயத்தில் உரிய பத்திரங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொறுப்பு சுமை பற்றியோ மேலிடத்தை பற்றியோ உங்க நிழல் கிட்ட கூட புலம்ப வேண்டாம். செல்போன்ல பேசும் சமயத்தில் கூட வார்த்தைகளில் நிதானமாக இருங்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் வீண் ரோசத்தால இருக்கிற வேலையை உதறினீங்கன்னா அப்புறம் வேலை தேடுறதே வேலையாகிவிடும். அவசியமான யோசிங்க. விட்டு கொடுத்து போனா வீட்டில் விசேஷங்கள் வரும். சுபகாரியங்கள்ல வீண் ஆடம்பரம் வேண்டாம். ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேரும். வரவு சீராக இருக்கும். வரவில் ஒரு பங்கை சேமிக்க பழகுங்கள். வீணான சகவாசம் தேனாக பேசி உங்கள் குடும்பத்தில் விஷயங்கள்ல பஞ்சாயத்து சொல்ல நினைக்கலாம். அவங்க வார்த்தைகள்ல மயங்கினா உங்க வாழ்க்கைதான் வீணாகும். உணர்ந்து ஒதுக்குங்க. வாரிசுகள் வாழ்க்கையில சுபகாரிய தடைகள் நீங்கும். எதிர்ப்பால் நட்புகளிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். செய்யும் தொழிலில் முழுமையான முயற்சிகள் முக்கியம். கூட்டு தொழில் வீண் சந்தேகம் வேண்டாம். வர்த்தக கடன்களை முறையாக பயன்படுத்துங்கள். காசோலைகளை தேதியும் தொகையும் நிரப்பாம யாரையும் நம்பி கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை அனுபவம் மிக்கவங்க ஆலோசனை கேட்டு செய்யுங்க. நெருப்பு ரசாயனம் சார்ந்த பணிகளில் உள்ளவங்க கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிச்சா நிச்சயமாக முன்னேறலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் உடனே முடியும். கல்யாண விஷயங்கள் கூடி வரும். புது வாகனம் வாங்குவீர்கள். சிலர் வீட்டில் கூடுதலாக அறை கட்டுவீர்கள். புது வீடு கட்டவும் சரியான நேரம் இது. சுயநலவாதிகளை அடையாளம் கண்டு ஒதுக்குவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். எனினும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அடுக்கடுக்காக செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் உண்டு. அவ்வப்போது உடல் நிலையையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தையும் ஆழ்மனதில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டாம். சின்ன செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி இருக்கும். பூர்வீக சொத்தில் பாகப்பிரிவினை நல்ல விதத்தில் முடியும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சாதகமாகும். உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். உணவில் உப்பு காரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அவசரகதி உணவுகளை அறவே தவிர்க்கவும். வாக்கிங் உடற்பயிற்சி யோகா செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். மனதுக்கு சரி என்று படும் விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். பிள்ளைகளிடம் உங்களின் கோபத்தை கொட்ட வேண்டாம். உணர்ச்சி வசப்படாமல் முடிவு எடுப்பது நல்லது. இனிய பேச்சுக்களை நம்பி எவரிடமும் ஏமாந்து விட வேண்டாம். குடும்பத்தில் சுப செலவுகள் தொடரும். உறவினர் வருகை அதிகரிக்கும். செரிமான கோளாறு தலை சுற்றல் வரக்கூடும். விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமாக கையாளுங்கள். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வீர்கள். தனித்திறமைகள் வெளிப்படும். பணபலம் கூடும். புகழ் கௌரவம் வளரும். சொத்து பிரச்சனைகளில் தீர்ப்பு சாதகமாகும். வெளிநாட்டில் உள்ள உறவுகளால் திடீர் திருப்பங்கள் உண்டாகலாம். நட்பு வட்டம் விரியும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். பண வரவுக்கு குறைவிருக்காது. மூச்சு திணறல் அல்சர் இரத்த சோகை போன்ற நோய்கள் வந்து செல்லும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். பெரிதுபடுத்த வேண்டாம். வாழ்க்கை துணைவருக்கு சிறிய அளவில் உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். ஷேர் மூலம் பணம் வரும். உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரத்தில் சந்தை நிலவரம் அறிந்து லாபத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்படும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். புது வேலையாட்களையும் பணியில் அமர்த்தும் அளவிற்கு வியாபாரம் பெருகும். உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும். பதவி சம்பள உயர்வு வந்து சேரும். மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் புதிய வாய்ப்புகளை அள்ளித் தருவதாக அமையும். பரிகாரங்கள்: பிள்ளையாருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்கள். அருகில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுங்கள். சங்கடங்கள் நீங்கும். நன்மைகள் கைகூடும். சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம். சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு
உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும். வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல், வண்டிகள் போன்றவற்றை வாங்கித் தரலாம். சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசிகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதி. தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும். தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார். சனி பகவானுக்கு கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம். சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார். அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம். காரணம், ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம்மீது விழும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.